போற்றுகின்றார்கள். மூன்றாவது ஞான பாட்டின் முதல் 3 வரிகளை பார்ப்போம். ஞான பாட்டி முதல் 3 வரிகள். 10வது திருநாள் தான் விசாரம் வேலையெல்லாம் என்கிற பாடலை பார்ப்போம். சர்வ சிருஷ்டிகளை நமஸ்காரம் என்ற பாடலை பாடுகிறேன்.
திருத்துவ பண்டிகையின் திருநாளாக இருப்பதால் இந்த நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் முறைமுறையாக பாடுவோம். பக்கம் 33 பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியத்தை நாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் அழிவில்லாதவரும் காணப்படாதவரும் ஒரே கடவுளுமாய் சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்கென்றும் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்கு உரியவர்களே, பராபர நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாங்கத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கடவுள் நம்மிடம் மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய திருநாமத்தை 2ஆம் ஞானப்பாட்டின் வாயிலாக போற்றி துதிப்போம். வாருங்கள். Oh, my body,
உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, கிறிஸ்தவ மெய் பற்றுறுதி அறிக்கையில் நித்திய திருத்துவத்தின் மகிமையை உணரவும், திவ்ய மகிமையின் வல்லமையால் அதன் ஒருமையை வணங்கவும் உம்முடைய அடியாருக்கு கிருபை செய்திருக்கிறீர். இந்த கிறிஸ்தவ விசுவாச உறுதியில் நாங்கள் இதற்கு விரோதமான யாவற்றிலிருந்து காப்பாற்றப்படுவார் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியானவரோடு என்றென்றும் உயிரோடு அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ திருநாளாம் இந்த நாளுக்குரிய வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-7 வசனங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க நம் அனைவரும் கவனமாய் கேட்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3 முதல் 7 முடிய. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்களை கண்டதே இல்லை. அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையை பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் என்பது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். வல்லமையுள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடி இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33-36 வரை. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33-36 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வரை. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவரால், அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இறுதி என்ற நிலத்திற்கு செய்வார். ஆமென்.
பரிசுத்த 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 எல்லாம் வல்ல ஆண்டவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகின்றவருமாய் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி அது மத்தேயின் நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 20 வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 20 வரை. இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரிடம் சீடராகுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எல்லா நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் என்றார். அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பரிசுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாதத்தில் பிறந்து உன்னை காக்கும் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்தவர் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வத்திற்கும் கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரின் நியாயத்திற்கு அளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை சுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீர விருத்தலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் இறுதி வரைந்து நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. சபையார் அமரவும். நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தர் எதிர்கொள்ளுகிற வாரத்தை ஆசீர்வதித்தார். வருகிற சனிக்கிழமை நடைபெற இருக்கிறார். இந்த பேருக்கு ஜெபக்குழுவில் நாங்கள் கலந்து கொண்டு துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபையினார். ஆண்டவரே, உடைய கருத்தில் எங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடக்கும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுக்கு உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுகிறது போல பூமியிலே செயல்படுவதாக. எங்களுடைய ஆதாரத்தை எங்களுக்கு தான் எங்கள் கடனாளிக்கு மன்னத்திற்கு போட்டு எனக்கு பாவம் சோதனைகள் பிரவேசிக்கப்படலாம். தீமையிலிருந்து ரட்சி, ராஜ்யம் வல்லமை மற்றும் என்றென்றைக்கு உடைய சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார். உன்னை காப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பார். கர்த்தர் தமது
பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வார்.